காலையில் தொழிற்சாலை, மாலையில் கல்லூரியாக மாறும் நெகிழ்ச்சி. 40,000 ஏழை எளிய மகள்களை பட்டதாரிகளாக்கிய பெருமை. வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஈடுகொடுக்க வேலைக்கு செல்ல தள்ளப்பட்ட உள்ள கனவை நிறைவேற்றும் ஒரு மந்திர தொழிற்சாலை. எந்திரங்கள் போன்று காலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் 8 இருந்து 12 மணி நேர வேலையை முடித்துக் கொண்டு தங்களது குடில்களுக்கு சென்று அடங்குவதும் மீண்டும் எழுந்து பணிக்கு ஓடுவதும் என அவர்களது வாழ்க்கை வற்றாத நீரோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நகரங்களுக்கு இடையே கோயம்புத்தூர் திருப்பூர் சாலையில் KPR மில் என்கிற ஆடை உற்பத்தி தொழிற்சாலை. இந்த நிறுவனம்தான் தனது ஒரு பகுதியை படிக்க வேண்டும் என ஆசையை கனவில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதனை விசாலமாக இலவசமாக கொடுத்து வருகிறது. 1998ஆம் ஆண்டு தொழிலதிபர் KP ராமசாமி என்பவரால் அந்த ஸ்தாபனம் ஏற்படுத்தப்பட்டதாம். தனது ஆலையில் அவர் வலம் வந்து கொண்டிருந்த போது ஒரு பெண் அவர் முன்பாக வந்து அழுது தான் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன், ஆனால் தங்களது ஏழ்மை நிலை இப்படி வேலைக்கு செல்ல தன்னை உந்திவிட்டது என வருத்தம் தெரிவிக்க அது அவரது மனதை தாக்கியதாம். அதிலிருந்து பல முன்னெடுப்புகளை முனைந்து இருக்கிறார் ராமசாமி. அவரின் தொடர்ச்சியாக ராமசாமியின் மகனும் KPR மில்லின் நிர்வாக இயக்குநருமான TR ஆனந்த கிருஷ்ணன் பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து ஆரம்பத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை பல ஆசிரியர்களை உள்ளே பணியமர்த்தி பல கனவுகளோடு வேலைக்கு வரும் அந்த இளம் மாணவிகளை படிக்க வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து யோகா, நர்சிங், கணினி துறை, அதனைத் தொடர்ந்து பட்ட படிப்புகள் என அந்த ஸ்தாபனம் மாணவிகளை உருவாக்குவதற்காகவே பணித்துக் கொண்டது. காலையில் வேலைக்கு வரும் பெண்கள் வேக வேகமாக தையல் கலைஞர்களாகவும் ஆடை தயாரிப்பு சம்பந்தப்பட்ட பல துறைகளிலும் பணிபுரிகிறார்கள். மதியத்திற்கு மேல் அந்த ஆலை முற்றிலும் ஒரு கல்லூரியாகவே மாறிவிடுகிறது. அவர்களுக்கு இலவச கேண்டீன் வசதி, நூலக வசதி, நன்கு தேர்ந்த பேராசிரியர்களை கொண்டு இலவச வகுப்புகள் தொடர்ந்து நடக்கின்றன. தங்களது பட்டப்படிப்பு கனவுகளை நிறைவேற்றியதன் மூலம் தற்போது 40,000த்திற்கும் அதிகமான பெண்கள் தங்களது பட்டப்படிப்பு கனவுகளை நனவாக்கி பல்வேறு துறைகளிலும் வெளிநாடுகளிலும் கூட வேலைக்காக சென்று இருக்கிறார்களாம். இங்கிருந்து பட்டப்படிப்பு படித்து பெரு நிறுவனங்களுக்கு இங்கிருந்து வேலைக்கு செல்வதை இவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். இந்த நிறுவனத்தில் நடந்த 11வது பட்டமளிப்பு விழாவில் 579க்கும் மேற்பட்ட பெண் பட்டதாரிகள் தமிழ்நாட்டின் 2 அமைச்சர்கள் முன்பாக பட்டங்களை பெற்று ஆனந்த கண்ணீரில் செல்லும் இந்த நிறுவனத்திற்கு ஏராளமானோர் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள்.